வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான, ஆனா பல நேரங்கள்ல தப்பா புரிஞ்சுக்கப்படுற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் பிரார்த்தனை. நாம வழக்கமா பண்ற வேண்டுதல்களுக்கும், வேதாந்தம் சொல்ற உண்மையான பிரார்த்தனைக்கும் என்ன வித்தியாசம்? அதை எப்படி நம்மையே முழுமையா மாத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி அப்படிங்கறத இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலசப் போறோம். உங்க ஸ்மார்ட் போன்ல பேட்டரி ஒரு 10% சிவப்பா காட்டும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வரும் இல்லையா? உடனே ஒரு சார்ஜரை தேடி ஓடுவோம், கரெக்டா? சரி, இதே மாதிரி உங்க மனசோட பேட்டரி தீர்ந்து போன மாதிரி நீங்க எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நாள் முழுக்க வேலை, ஓயாத சிந்தனை, ஸ்ட்ரெஸ்ன்னு ஓடிட்டே இருக்கும்போது மனசோட எனர்ஜி சுத்தமா காலியாயிடும். அந்த மாதிரி சோர்வான மனசை எப்படிங்க ரீசார்ஜ் பண்றது? அதுக்கான சார்ஜர் எங்க இருக்கு? இதுக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். இந்த தேடலுக்கு நமக்கு வழிகாட்ட போற ஒரு அற்புதமான ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற நூல்தான். குறிப்பா மே 4ஆம் தேதிக்கான ஒரு சின்ன பதிவுல இருந்து தான் இந்த விஷயங்களை நம்ம எடுத்திருக்கோம். பார்க்க ஒரு 4-5 வரி உள்ள பத்தி மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வேதாந்த கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானவை. இத வச்சுதான் இன்னைக்கு நம்மளோட முழு அலசலும் இருக்க போகுது. பகுதி 1, மனதின் பேட்டரி. இங்க சுவாமிஜி கொடுத்திருக்கிற ஒப்பீட்டை பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இடது பக்கம் என்ன சொல்லிருக்கு? பேட்டரியே ரீசார்ஜ் செய்ய முடியும். ஆமா, எலக்ட்ரானிக் பொருட்கள் சார்ஜ் இல்லாம இயங்காது. பிளக்ல போட்டா திரும்ப எனர்ஜி கிடைச்சிடும். அப்படியே வலது பக்கம் பாருங்க, மனதை தெய்வீகத்தால் நிரப்ப முடியும்னு அவர் சொல்றார். நம்ம மனசு சோர்வடையும் போது, உலக விஷயங்கள் நம்ம சக்தியை உறிஞ்சும் போது, அது திரும்பவும் உயிர்ப்பிக்க வைக்கிற ஒரே எனர்ஜி அந்த தெய்வீகம் மட்டும்தான். அந்த தெய்வீக ஆற்றலை மனசுக்குள்ள கொண்டு வர ஒரு கேபிள் தான் பிரார்த்தனை. பகுதி 2, பிச்சைக்காரனுக்கும் பக்தனுக்கும் உள்ள வித்தியாசம். சும்மா யாசிக்கிறதுக்கும் உண்மையான பிரார்த்தனைக்கும் என்னங்க வித்தியாசம்? இடது பக்கம் பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் யாசிப்பதால் சிறுமையடைகிறான். எனக்கு இது வேணும் அது இல்லைன்னு ஒரு குறைய வச்சுக்கிட்டு நம்ம கேட்கும்போது உண்மையிலேயே நம்ம மனம் சுருங்கி போயிடுது. ஆனா வலது பக்கம் பாருங்க, ஒரு பக்தன் பிரார்த்தனை செய்வதால் முழுமையடைகிறான். இது எவ்ளோ பெரிய வார்த்தை தெரியுமா? ஒரு உண்மையான பக்தன் பிரபஞ்சத்தோட அந்த எல்லையற்ற சக்தி கிட்ட தன்னை முழுசா ஒப்படைக்கிறான். அங்க எனக்கில்ல அப்படிங்கிற குறையே கிடையாது, எல்லாம் அவ செயல்ங்கிற ஒரு முழுமைதான் இருக்கு. அப்போ உண்மையான பிரார்த்தனை என்னதான் பண்ணுது? அது மனசை புனிதப்படுத்துது, அப்புறம் பிரார்த்தனை பண்றவங்கள, அதாவது சாதகனை முழுமையா தூய்மையாக்குது. இது ஏதோ மேலோட்டமா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க. நம்ம உள்ளுணர்வை, எண்ணங்களை, நம்மளோட கேரக்டரையே ஆழமா சுத்தம் பண்ற ஒரு இன்டர்னல் ப்ராசஸ். நாம அந்த சிறுமையிலிருந்து முழுமையை நோக்கி போகும்போது இந்த தூய்மைப்படுத்துதல் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருது. பகுதி 3, பிரார்த்தனைனா என்ன இல்ல, நம்மளோட தவறான புரிதல்கள் என்னென்ன? நம்ம ஆதாரம் இத ரொம்ப கிளியரா சொல்லுது. முதல்ல, வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றது கண்டிப்பா பிரார்த்தனை கிடையாது. மனசு எங்கேயோ ஊர் சுத்திட்டு இருக்க, ஏதோ கிளிப்பிள்ள மாதிரி மந்திரங்களையோ பாட்டையோ உதட்டால மட்டும் உச்சரிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. 2வது விஷயம், சாதாரண உலக பொருட்களை கேட்கறது பிரார்த்தனை இல்ல. எனக்கு ப்ரமோஷன் வேணும், பணம் வேணும், பெரிய வீடு வேணும்னு ஒரு மளிகை பட்டியலை சாமி முன்னாடி நீட்டுறது, இது எப்படி உண்மையான பிரார்த்தனை ஆகும்? அது ஒரு பிசினஸ் டீல் மாதிரி ஆயிடுது இல்லையா? பகுதி 4, பிரார்த்தனையின் உண்மையான அர்த்தம், அதாவது அந்த தெய்வீக தேடல். சரி, இப்ப தப்பான புரிதல்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா உண்மையான அர்த்தம் ரொம்ப அழகா வெளிப்படுது. வார்த்தைகளை சும்மா ரிப்பீட் பண்றதுக்கு பதிலா இதயத்தோட ஆழத்திலிருந்து உணர்வுகள் வெளிப்படுது பாத்தீங்களா? அதுதான் உண்மையான பிரார்த்தனை. இது மொழிக்கும் அப்பாற்பட்ட ஒரு உணர்வு நிலை. அதே மாதிரி பொருட்களை கேட்கறதுக்கு பதிலா அந்த தெய்வீகத்தையே தேடுறதுதான் உண்மையான பிரார்த்தனை. அதாவது கடவுள்கிட்ட அவர் உருவாக்குன பொருட்களை கேட்கறத விட கடவுளையே கேட்கறது, அந்த பரம்பொருளை உணர்றதுதான் உண்மையான தேடல். இப்போ நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். சுவாமிஜி பிரார்த்தனைக்கு கொடுக்கிற மிக உன்னதமான டெஃபினிஷன் இதுதான். மனிதனை தெய்வீக சந்நிதிக்கு கொண்டு செல்லும் வாகனம்தான் பிரார்த்தனை. எவ்வளோ ஆழமான சிந்தனை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போக கார், பைக்கெல்லாம் எப்படி பயன்படுதோ அதே மாதிரி நம்மளோட சாதாரண மனித நிலையிலிருந்து அந்த எல்லையற்ற தெய்வீக நிலைமைக்கு நம்ம உணர்வுகளை கொண்டு போற ஒரு சூப்பரான வாகனமா இந்த பிரார்த்தனை செயல்படுது. பகுதி 5, பிரபஞ்ச உண்மையுடன் ஒன்றிணைது. வேதாந்தத்தோட ஒட்டுமொத்த சாரத்தையுமே இந்த ஒரு வரி நமக்கு உணர்த்திடுது. மனம் பிரபஞ்ச உண்மையுடன் ஒன்றிணையும் போது அதன் உயர்ந்த சாத்தியக்கூறுகள் வெளிப்படுகின்றன. அதுவே பிரார்த்தனை. ஒரு ரேடியோவை சரியான ஃப்ரீக்வன்சில டியூன் பண்ணா எப்படி பாட்டு கிளியரா கேட்குமோ, அதே மாதிரி நம்ம மனச அந்த பிரபஞ்ச உண்மையோட டியூன் பண்ணும்போது நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஹையர் பாசிபிலிட்டிஸ், அதாவது எல்லையற்ற அமைதி, அன்பு, சக்தி எல்லாமே வெளிப்படைஞ்சு வெளியே வருது. இதுதாங்க பிரார்த்தனையோட உச்சநிலை. இந்த முழுமையான அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான்.
இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நாம இன்னும் ஒரு பிச்சைக்கார மாதிரி சாதாரண உலகப் பொருட்களை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கோமா? இல்ல நம்மளோட உயர்ந்த சாத்தியக்கூறுகளை வெளியே கொண்டு வர்றதுக்காக நம்ம மனசோட பேட்டரியை தெய்வீகத்தால ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோமா? உண்மையான பிரார்த்தனைங்கிறது கேட்கறது இல்லைங்க, அது நம்மை நாமே உயர்த்திக்கிறது. யோசிச்சு பாருங்க.